எபிரிய பைபிள்ல பாவிக்கப்படுகிறது. ஒன்று நெஃபிலிம், அது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நெஃபிலிம் இதனுடைய பேர், இதனுடைய மீனிங், இதனுடைய அர்த்தம் என்ன? நெஃபிலிம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? விழுந்து போனவர்கள், fallen ones. இன்னொரு வார்த்தை ரெஃபைம். ரெஃபைம் இது டெட் ஒன்ஸ், மரித்து போனவர்கள். ஆனா இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நீங்க படிச்சீங்கன்னா இதற்கு அந்த ஸ்டாண்டு கொண்டு வந்து, இதற்கு ஜயன்ட்ஸ், ராட்சதர்கள். உதாரணமாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு. அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அந்த ராட்சதர்களுக்கு இந்த வார்த்தை தான் பாவிக்கப்படும், நெஃபிலிம், விழுந்து போனவர்கள், the fallen ones. விழுந்து போனவர்கள், ராட்சதர்களாகி விழுந்து போனவர்கள் பூமியில் இருந்தார்கள். இன்னொரு வசனத்தில் உபாகமம் 2ஆம் அதிகாரம், உபாகமம் 2:20, அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. இந்த இடத்துல ரெஃபைம் என்கிறதான வார்த்தை பாவிக்கப்படுகிறது. ரெஃபைம் அப்போ மரித்தவர்கள். இந்த ராட்சதர்கள் என்று சொல்லும்போது அநேக வேத நிபுணர் இவங்களுக்கு 2 கருத்து இருக்கு. வேத ஆராய்ச்சியாளர் 2 கருத்துள்ளவர்களா இருக்கிறார்கள். ஒன்று, இந்த நெஃபிலிம் விழுந்து போனவர்கள் என்று சொல்லும்போது பிசாசுக்கும் மனுஷர்களுக்கும் இடையில் கிராஸ் பிரீடு, அதாவது அவர்களுக்கு இடையில் தவறு நடந்து அவர்கள் மூலமாக பாதி பிசாசு பாதி மனுஷர் என்கிறதான ஒரு புதிய பிறவி உண்டாயிருக்கிறது. அவர்கள் தான் இந்த நெஃபிலிம், ரெஃபைம் என்று சொல்வது. அதான் ஒரு குரூப் வேத நிபுணர்கள் சொல்லுகிற காரியம். இன்னொரு குரூப் வேத நிபுணர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அப்படி பிசாசுக்கும் மனுஷர்களுக்கு இடையே அப்படி எல்லாம் நடக்காது. இது தெய்வீகமான பரிசுத்தமான கூட்டத்தாருக்கும் மாம்சீகமான தேவனால் ஆளுகை செய்யப்படாத பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டதான ஒரு கூட்டத்தாருக்கும் இடையில் நடந்ததான ஒரு உறவு. அதனால இந்த ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று. அப்போ இன்றைக்கு நடக்கிறதான சூழ்நிலைகளை பார்க்கும்போது, இன்றைக்கு உண்டாகுகிறதான தகவல்கள் பார்க்கும்போது, இந்த 2வது குரூப் சொல்லுகிற காரியம், அதாவது தேவபுத்திரர் தேவகுமார்த்திகளை கண்டு, அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால். இங்க 2 குரூப்பை பார்க்கிறோம், தேவகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள். அப்போ இந்த 2 குரூப்பை பார்க்கும்போது, இந்த தேவகுமாரர்கள் என்று சொல்லும் போது தேவனுடைய ஜனங்கள். இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, இல்ல இது தூதர்கள் அப்படி. மனுஷகுமாரத்திகள் சொல்லும் போது அது காயினுடைய வம்சம், இப்படி சொல்லுகிறார். இந்த 2 கருத்துக்கள் உண்டு. ஆனால் அதற்காக அவர்கள் சொல்லுகிற காரியம், ஏன் தூதர்களும் மனுஷர்களும் சேர முடியாது, அவர்களால் இனப்பெருக்கம் நடக்க முடியாது என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் லூக்கா 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 35-36. லூக்கா 20:35-36. மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொன்னா, தேவதூதர்களுக்கு விவாகம் இல்லை. அதுபோல உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கிறவர்களுக்கு விவாகம் இல்லை. ஆகையால் அவர்களுக்கு எப்படி இனப்பெருக்கம் உண்டாக்கும் என்று கேள்வி கேட்டு, இது தூதர்களை பற்றி மனுஷர்களை பற்றியும் அல்ல, இது உண்மையாகவே மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசுடைய பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிறதான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். ஆனால் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செய்கிறதான ஆராய்ச்சியின்படி
அநேக மனுஷர்கள் கடத்தப்பட்டு, குறிப்பாக ஸ்திரீகள் கடத்தப்பட்டு, அவர்களுக்கு மனுஷர்களை அல்லாத மனுஷ உருவத்தில் இல்லாத மற்ற உருவத்தில் உள்ள பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அது ஒரு ரகசியமா நடந்துட்டு இருக்கு. வெளியில நியூஸ் பேப்பர்லயும் வராது, அது வெளியிலயும் வராது. ஆனா ரகசியமா சில மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல நடக்குது, பயங்கர செக்யூரிட்டியில நடக்குது. அப்ப அந்த பிள்ளைகள் பிறக்கும் பார்த்தா மனுஷர்கள் கிடையாது. அப்ப இவங்க யாரோட சேர்ந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அவங்க மயங்கி கிடந்த சில நாட்கள் உண்டு. அதான் அவங்களுடைய சாட்சி. எங்களுக்கு தெரியாது, அந்த 4 நாள் எங்களுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு காணாம போயிட்டோம். திடீர்னு பார்த்தா இன்னொரு ரோட்ல இருந்தோம், இடையில 4 நாள் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. இப்படின்னு நூற்றுக்கணக்கான சாட்சிகள். திடீர்னு பார்த்தா குழந்தை பிறகு. இப்படிப்பட்டதான ஜனங்கள் தான் இந்த ராட்சதர்கள், நெஃபிலிம், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ இது பாவத்தினால் உண்டாகுகிற காரியம் அல்ல. இதை கண்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இப்ப குளோனிங் செய்கிறார்கள், செயற்கையாக குழந்தைகளை உருவாக்குறதான காரியம். அதுபோல இந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், அவர்களுடைய கன்னிங், அதாவது துன்மார்க்கமான ஞானத்தை கொண்டு, விஞ்ஞான அறிவை கொண்டு அவர்கள் இந்த நெஃபிலிம் என்கிறதான விழுந்து போனதான பாதி மனுஷன் பாதி பிசாசு, இப்படிப்பட்டதான சிருஷ்டிகளை அவர்கள் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் அண்டர் கிரவுண்ட்ல அப்படிப்பட்ட லேப் இருக்கு, சந்திர மண்டலத்திலே அப்படிப்பட்ட லேப் இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. அதை பற்றி நிறைய காரியங்கள் இருக்கு, இப்ப சொல்றதுக்கு டைம் இல்லை. ஆனால் இன்டர்நெட்ல நிறைய இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது இதை பற்றி சீரியஸா ரட்சிக்கப்படாதவங்க சீரியஸா பிரசங்கம் பண்ணி இதை தடுக்கணுங்க, நிறைய பேர் நம்மளை அழிக்க வர்றாங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்றவங்க, பிரச்சாரம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இத பாதி பிசாசு பாதி மனுஷர், அது உண்மைதான் என்று இன்னைக்குள்ள தகவல் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சொப்பனம் பார்த்தேன். நான் அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்தில் நடுவில் ஒரு குரூப், ஒரு 4-5 பேர் வாலிபர்கள் ராக் மியூசிக் வாசிக்கிறாங்க. அதை சுற்றி பெரிய குரூப் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ஸ்டேஜ் இருக்கு, நடுவில் ராக் மியூசிக் வாசிக்கிறாங்க, சுற்றி ஜனங்க நிற்கிற. இதை விட ஒரு 4 மடங்கு பெரிய ஹால் இது. நான் அந்த பக்கத்துலேருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த மியூசிக் வாசிக்கிறவங்களும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர்களை கடந்து ஸ்டேஜை யாரும் பார்க்கல. ஆனால் நான் ஸ்டேஜை பார்க்குறேன். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரும் பிராணிகள், பல்லிகள், முதலை, பாம்பு, இப்படிப்பட்டதான உருவம், பச்சை கலரில் எல்லாம் அது ஊர்ந்து போகுது, நிற்கிது. சில பல்லிகள்லாம் 2 கால் எப்படி நிற்கிது, நின்ன வால் பெருசாக இருக்குது, 7 அடி ஹைட், அப்படி உயரமாக இருக்குது. இப்போ சொப்பனத்தில் தெரியுது 7 அடி ஹைட் அப்படின்னு. அப்போது அந்த பல்லி இறங்கி திடீர்னு பார்த்து ஒரு மனுஷனை பிடிக்க போகுது. இவங்க ராக் மியூசிக் ஏற்ற மாதிரி இதுன்னு டான்ஸ் ஆடுது அப்படின்னு நான் பார்த்தேன். அதனுடைய விளக்கம் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு இப்போ டைம் இல்லை, சப்ஜெக்ட் மாறிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிற்காலத்தில் இந்த வேற்று கிரகத்தில் இருக்கிறதான அந்த ஆட்களை பற்றி வாசிக்கும் போது அதில் பல வகையான இருக்கு. 4 அடி ஹைட் இருக்கு, 7 அடி ஹைட் இருக்கு. அந்த 7 அடி ஹைட்ல ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் ரெப்டைல்ஸ். அதாவது அவங்க ஊரும் பிராணிகளை போல, அவங்களுடைய பேரே லிசர்ட்ஸ், பல்லிகள். 7 அடி ஹைட், கரெக்டா என்ன சொப்பனத்தில் பார்த்த மாதிரி இப்ப வாசிச்சா உண்மையா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட்ல போய், அமெரிக்காவில் ஒரு அண்டர் கிரவுண்ட், ஃப்ளாரிடா என்கிறதான இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதான ஒரு மிலிட்டரி பேஸ், அதுக்குள்ள போய் ஒரு மனுஷன் அந்த ரெப்டைலை பார்த்து, கண்ணால பார்த்து, அந்த உருவத்தை பார்த்து வெளியே வந்து சொல்லியிருக்காரு, நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. இது வெளியே தெரியாது, ஆனா கூடிய சீக்கிரத்தில் வெளியே வரும். அதனால இது பப்ளிக்ல பேசக்கூடிய காரியங்கள் இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பப்ளிக் ஆக போகுது. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பப்ளிக் ஆகிட்டே வரும். நமக்கு தெரியும், பருக்கம் தட்டுகளை பற்றி நம்ம அநேக காரியங்களே நியூஸ் பேப்பர்லையும் இன்டர்நெட்லையும் வருது. அப்போ இந்த நெஃபிலிம் என்று அழைக்கப்பட்டதான பல கூட்டத்தார் தான் இப்போ பிசாசும், பாதி பிசாசு பாதி மனுஷரா, பல விதமான உருவத்தில் பல இடங்களிலிருந்து அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ திருப்பி பூமிக்குள்ள வந்து இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி செய்யும்படியா அவங்க ட்ரை பண்றாங்க.
இதுல வேத நிபுணர்களுடைய ஒரு கருத்து என்னவென்றால், அந்தி கிறிஸ்துவனுடைய பேர் என்ன பைபிள்ல? அந்தி கிறிஸ்து என்ன சொல்ல கூப்பிடுறாங்க? மிருகம். இப்ப மிருகம் என்று சொல்லும்போது அவனுடைய சுபாவம் மாத்திரமல்ல, அவனுடைய தோற்றமே மிருகத்தனமா இருக்கும். இந்த அந்தி கிறிஸ்து ஒருவேளை இந்த வேற்று கிரகத்தில் இருந்த அந்த பாதி, அந்த லிசர்ட்னு சொல்லுவோமே, ஒரு பல்லிய போன்ற அந்த உருவத்தில் உள்ள ஒரு மனுஷன். அவங்க பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, பல பாஷைகளை பேசுவாங்க. பல்லின்னு சொன்னா சுவரில் நடக்கிற பல்லின்னு யோசிக்காதீங்க. இது மனுஷ உருவத்தில் இருக்கிறது. ஆனா முகத்தை பார்த்து பல்லி முகம் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட உருவங்களை உண்மையா பார்த்து வந்து டாக்குமெண்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க. போட்டோகளும் இருக்கு இன்டர்நெட்ல. அப்போ அப்படிப்பட்டதான உருவத்தில் உள்ளதான ஒருவனா இருக்கலாம் இந்த அந்தி கிறிஸ்து. காரணம் என்னன்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனுக்கு நடக்க முடியாத ஒரு காரியம் அந்தி கிறிஸ்துக்கு நடக்குது. அது என்ன தெரியுமா? வேற எந்த மனுஷனுக்கு அப்படி செய்ய முடியாது. ஆனா அவனுக்கு மாத்திரம் நடக்குது. அதனாலதான் அவன் மனுஷனான்னு சந்தேகப்படணும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இதுல என்ன இருக்கு? ஒரு மனுஷனுக்கு செய்ய முடியாத ஒண்ணு இவங்களுக்கு செய்யப்படுது. அது என்னது? மனுஷர்களுக்கு இல்லாத ஒரு அனுபவம் இங்க அந்தி கிறிஸ்துக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் உண்டாகுது. அவங்க ரெண்டு பேரும் எங்க தள்ளப்படுறாங்க? அக்னி கடலுக்கு. ஆனா எப்படி தள்ளப்படுறாங்க? உயிரோட தள்ளப்படுறாங்க. அது எப்படி? அது எப்படி மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லையோ, அதே போல இந்த மாம்சம் ரத்தமும் நரகத்துக்கு போக முடியாது. நம்ம மரிச்சு அதுக்கப்புறம் ஒரு உயிர் தெழுதல், அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற ஒரு சரீரம் கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் தான் நரகத்துக்கு போகணும். ஆனா அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் உயிரோட தள்ளப்படுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க சாதாரண நம்முடைய மாம்ச ரத்தம் இல்லையோ, வேற சரீரம் உடையவர்களோ? கொஸ்டின் மார்க். நான் ஒன்றும் சொல்லலை, கொஸ்டின் மார்க், அவ்வளவுதான். நம்ம யோசிக்கணும். அப்போ இதை மனதில் வைத்து, அப்போ இப்படி இருக்கும்போது இந்த நெஃபிலிம், இந்த ரெஃபாயிம் சொன்னா ஸ்மரித்தவர்கள், இவர்கள் எல்லாம் கோலியாத்தினுடைய ஹைட் என்ன? ரஃபா, நம்ம அடி அங்குலம் 6 முழம். முழனா 1.5 அடி. இதான் முழம். டிப் ஆஃப் த ஃபிங்கர்ல இருந்து எல்போ வரைக்கும் 1.5 அடி. ஸ்பேன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஸ்பேன், கையினுடைய லெங்த். இதுதான் ஜான். அப்போ அது கிட்டத்தட்ட 6 அடி. அப்போ 1 அடினா 1 அடி 1/2 அடி. அப்போ 6 முழம் ஒரு ஜான். அப்படின்னா எத்தனை அடி? 6 முழம் ஒரு ஜான் எத்தனை அடி? எத்தனாவது கிளாஸ் படிச்சீங்களா? 9.5 அடி. 9.5 அடி. அப்போ 9.5 அடின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த ஹைட் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ராட்சத கோலியாத் அவ்வளவு ஹைட் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் அந்த ஹைட்ல இருக்கும்போது எவ்வளவு ஹைட் இருக்கும்? அப்போ அவன் 9.5 அடி. இன்னொருத்தர் இருந்தார், ஒரு ராட்சதர். அவருடைய கட்டிலை பற்றி எல்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கு. யார் அது? அவருடைய கட்டிலுடைய நீளத்தை பற்றி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 3ஆம் அதிகாரம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினால் செய்து அவருடைய கட்டில் மனிதருடைய கைமுழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. 9 முழ நீளம். அப்ப எத்தனை அடி? 13 அடி. அப்ப அவருக்கு என்ன ஹைட் இருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 12 அடி ஹைட் இருக்கும். அவன் என்ன ஹைட்டா இருந்திருப்பார் ராட்சதர்? யோசிச்சு பாரு. இவங்கெல்லாம் சாதாரணமா மனுஷர்களால் பிறந்தவர்கள் இல்லை, அந்த ஹைட் வராது. இன்னைக்கே ரொம்ப ஹைட்டான மனுஷன் 8 அடியே 4 இன்ச் என்னமோ பழைய தகவல், இப்போ லேட்டஸ்ட் தெரியாது, அவ்வளவுதான். ஆனா இவர் 13 அடி. அப்போ இவர் இவங்களுடைய பிறப்பே வித்தியாசமானது, தனித்துவம் வாய்ந்த பிறப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒருவேளை உண்மையாகவே இவங்க பாதி பிசாசு பாதி மனுஷரா இருந்திருந்தா
இவங்களை இந்த ரெஃபாய்மை பற்றி பைபிள் ஒரு வசனம் இருக்கு ஏசாயாவில், எனக்கு சரியா ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை. இவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அந்த வார்த்தை ராட்சதர்கள் ரெஃபாய்ம் என்று வார்த்தையில மரித்தவர்கள், ஆனால் மூல பாஷையில ரெஃபாய்ம் இருக்கு எபிரேய பைபிள்ல. அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லையும். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ ஒருவேளை அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் ரெஃபாயமா இருந்தா அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை, அதனாலதான் உயிரோட தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேய் என்கிறதான அந்த குரூப், பாதி மனுஷனா இருந்தா கூட ஒரு விதத்துல ஒரு சரீரம் இருந்தா கூட அவங்க பேய் என்கிறதான குரூப்ல தான் இருப்பாங்க, மனுஷன் என்கிற குரூப்ல இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நியாய தீர்ப்பு தான் உண்டு. அப்போ இவங்கெல்லாம் இப்போ பூமிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, பூமியில செட்டில் ஆயிட்டு இருக்காங்க, மனுஷரோடு தொடர்பு கொள்ளாங்க, பூமி ஆளுகை செய்ய வர போறாங்க. அப்போ இந்த அந்தகாரம் இந்த பூமியை மூட போகிறதான இந்த நாட்களில் சீக்கிரத்தில் இப்படிப்பட்டதான வேற உருவங்கள் இந்த பூமியில் கண்களுக்கு முன்பாக நடக்க காணக்கூடியதான இந்த நாட்களில் நமக்கு ஒரு பயங்கரமான யுத்தம் உண்டு. இதை பற்றி தான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ இப்படிப்பட்ட மோசம் யோசிச்சு பாருங்க. தேவ புத்திரரும் மனுஷ புத்திரரும் காயினின் புத்திரரும் சேத்தின் புத்திரரும் இவங்கெல்லாம் வேறுபாட்டின் ஜீவத்தை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒன்றாய் கலப்படமான கல்யாணங்களை பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால ஒரு ஜலப்பிரளயம் வருமா? அதனால உலகத்தை அதை விட மோசமா இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு தேவ ஜனங்களும் மனுஷ குமாரத்திகளும் எத்தனை பேர் கல்யாணம் பண்றாங்க. அதனால ஜலப்பிரளயம் அனுப்பலாமா? மிஞ்சி போனா நம்ம சபையில இருக்கிற ஒரு ஆள் ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். அதனால தண்ணி எடுத்து விட்டு உள்ள கடலுக்குள்ள முக்கி விடுறோம். அது அவ்வளவு பெரிய ஒரு பாவமா? உலகத்தை அழிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பாவமா அது? அப்ப ஏதோ உலகத்தை இனி பொறுக்க முடியாது, இனி மனுஷன் இருந்தா இன்னும் கெட்டு போகும், இனி மனுஷனை உயிரோடு வைக்க முடியாது, அழிச்சு போட்டாதான் முடியும் என்கிறதான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்ப அது எதுவா இருக்கும்? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ராட்சதர்கள் எல்லாம் ஆண்டவர் அழித்து போட்டார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த ஜலப்பிரளயம் முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த ஆவிகள் திருப்பி மனுஷனோட சேர ஆரம்பிச்சுறாங்க. அந்த 4ஆம் மாசம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் மாசத்தை மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமம் 6:4. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் பின்பு இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல, and also after that அப்படின்னு இருக்கு. அந்த நாட்களில் பூமியில் ராட்சதர்கள் இருந்தார்கள், அதற்கு பின்னும் அப்படின்னு இருக்கு. அதற்கு பின்னும் சொன்னா அதுக்கப்புறம் கூட ராட்சதர்கள் வந்தாங்க. வெள்ளத்துக்கு அப்புறம் திருப்பி ராட்சதர்கள் வந்தாங்க. அதற்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 13:33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்ட ராட்சதர்கள் என்கிறதான வார்த்தை மறுபடியுமாக இந்த முதல் வார்த்தை தான், நெஃபிலிம். அப்போ நெஃபிலிம் அங்க அழிக்கப்பட்டிருக்கணும், ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டிருக்கணும் தானே. அப்ப திருப்பி எப்படி வந்தாங்க? திருப்பி இந்த பிசாசுகள், இந்த பேய்கள் விட்டு அந்த ஆரம்பத்தில் அந்த பாவத்தை திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த துன்மார்க்க செயல்கள் திரும்பி ஆரம்பிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த ஏனாக்கின் புத்திரர் எங்க வந்தாங்க? எங்க இருக்கிறாங்க? இப்போ கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த நெஃபிலிம், இந்த விழுந்து போனவர்கள், இந்த ரெப்பாயிம், இவங்கெல்லாம் கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான வம்சம், ஆபிரகாமின் மூலமாய் வந்த வம்சம் இப்போது கானான் தேசத்தை நோக்கி போறாங்கன்னு பிசாசுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதை சொன்ன உடனே பிசாசுக்கு நியூஸ் வந்துருச்சு. ஓஹோ, அங்க போறாங்களா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போறாங்களா, அப்போ இவங்களை அங்கேயே பிளேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கானான் தேசத்துல இந்த ராட்சதர்கள் பிறக்க முடிய செய்தார். அப்ப பாத்தீங்கன்னா எப்ரோன், காத்து, அந்த இஸ்ரேல் தேசத்துல இருந்த பள்ளத்தாக்குகள், இங்கெல்லாம் நிறைய ராட்சதர்கள் குடியிருந்தாங்க, ஏனாக்கின் புத்திரர். அப்போ இந்த ஓக், பாசான்ல இருக்கிற ஓக், இப்படி இந்த ரெப்பாயிம் நெஃபிலிம் எல்லாம் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் கானான் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்க அனுப்புறார். அவர் சொல்றாரு,
நீங்க போய் அந்த ராட்சதர்களை நீங்க ஜெயிக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இத ஒரு நிழலாட்டமா தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ மெய்ப்பொருள் எங்க நிறைவேற போகுது? இன்னொரு தகவல் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த கோலியாத்து இவங்கெல்லாம் ரெஃபாயிம் மரித்தவர்கள் என்கிறதான அந்த பேர் உள்ள கிளாஸ்ல தான் வர்றாங்க. எபிரிய பாஷையில பார்த்தீங்கன்னா இந்த கோலியாத்து கூட வேற 4 பேர் இருந்தாங்க. அவங்களும் ராட்சதர்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் கொண்டு போட்டது யாரு? கோலியாத்தை கொண்டு போட்டது தாவீது. மற்ற 4 பேரை கொண்டு போட்டது தாவீது. அந்த 4 பேரையும் தாவீது. அது 1 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மற்ற 4 ராட்சதர்கள் இருந்தாங்க. ஒருத்தருக்கு 6 விரல் இருந்ததா, ஒரு காலிலும் அப்படின்ற. அப்போ இந்த 1 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இவர்கள் மடிந்தார்கள். அவர்கள் தான் கடைசி ராட்சதர்கள் அப்படின்னு இல்லையா? ஒரு வசனம் இருக்கு, இவர்கள் தான் ராட்சதர்களில் மீதியா இருந்தவர்கள், கடைசியா இருந்தவர்கள். இவர்களையும் தாவீது முறியடித்தார். அப்போ இதோட இந்த தாவீது இந்த கடைசி 4-5 ராட்சதர்களை தாவீது தான் கொண்டு போட்டார். அதோட ராட்சதர்கள் ஒழிக்கப்பட்டது. ஆனா ஒரு காரியம் நம்ம இப்ப மனசுல வைக்கணும். இதுல தாவீது கோலியாத்தை கொன்று போட்ட பிறகு கோலியாத்துடைய தலை என்ன பண்ணாரு? கோலியாத் நெற்றி அடி வாங்கி பின்னாடி விழுந்து செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணாரு? கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து தலையை வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தலையை வச்சு என்ன பண்ணாரு? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:54. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூட எங்க கொண்டு போனாரு? இப்போ கோலியாத்தை கொன்று போட்ட இடத்தினுடைய பேர் வேலி ஆஃப் ஈலா. தமிழ்ல என்ன பள்ளத்தாக்கு? ஏலாவா? என்ன பள்ளத்தாக்கு அது? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்தில் இருக்கு. ஏலா பள்ளத்தாக்கு. ஏலா. அந்த ஏலா பள்ளத்தாக்குக்கும் எருசலேமுக்கும் கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ராட்சசனுடைய தலையை எடுத்து அடக்கம் பண்ண வேண்டியதானே? 35 கிலோமீட்டர் எடுத்துட்டு இடுப்புல சுமந்துட்டு ஒருத்தன் தலையை சுமந்துட்டு போனோமா? தாவீதுனுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? ஒரு பெரிய ராட்சசனுடைய தலையை எடுத்துட்டு 20 ரோட்ல போறவன் என்ன நினைப்பான்? என்ன மனுஷன் தலையை தூக்கிட்டு போறான், என்ன அவன்? அது மாத்திரமல்ல, அன்றைக்கு எருசலேம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமானதல்ல. எருசலேமை பிடிச்சது யாரு? தாவீது தான். ராஜாவான பிறகுதான். அது வரைக்கும் அங்க தங்குனது யாரு? எருசலேம் அது வரைக்கும் தங்குனது யாரு? எபூசியர் அவர்கள் தான் தங்கினாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமல்லாத எருசலேமுக்கு இந்த தாவீது போய் அந்த மண்டையோட மாத்திரை எடுத்துட்டு எருசலேமுக்கு போய் அங்க அடக்கம் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய மைண்ட்ல ஏதோ ஒன்று இல்லைன்னா சும்மா யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ தாவீதுடைய மைண்ட்ல ஏன்னு ஒன்று இருக்கு. என்ன இருந்திருக்கும் மைண்ட்ல? தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு இயேசுடைய மரணத்தை பற்றி தான் ஒரு முன் அறிவு இருக்கு. எத்தனையோ சங்கீதங்கள், 69ஆம் சங்கீதம் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம், 22ஆம் சங்கீதம் இயேசுவை பற்றிய தீர்க்க தாவீது எழுதினது. ஆகையால் மேசியா வருவார், அவர் எருசலேமுக்கு வருவார், எருசலேமில் மரிப்பார் என்று தெரியும் இல்லையா? அதனால இந்த தலையை எடுத்துட்டு போறார். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், இயேசு எங்க மரிக்க போறாரு? எருசலேம்ல மரிக்க போறாரு. கொல்கொத்தான்னு சொன்ன என்ன அர்த்தம்? கபால ஸ்தலம். அப்படின்னா மண்டையோடு இருக்கிற ஸ்தலம். அப்போ யார் மண்டையோட இருக்கும்? 35 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தாரு ஒருத்தர் மண்டையோட கூப்பிட்டு எடுத்துட்டு. கபால ஸ்தலம். இன்னொரு ப்ரூஃப் சொல்றேன் நான். கோல்கத்தா அதான் ஒரிஜினல். கோல்கத்தா காத் ஊரை சேர்ந்த கோலியாத். இது ரெண்டும் கம்பைன் பண்ணதான் கோல்கத்தான்னு வருது. காத் கோலியாத் ஆஃப் காத், கோல்கத்தா.
அப்போ அந்த இடத்துடைய பேரு கோலியாத், காத்தூரை சேர்ந்த கோலியாத்து. அந்த வியாக்கியானம் மண்டையோடு இருக்கிற இடம். அப்ப யார் மண்டையோட இருக்கும்? கோலியாத்து. அப்ப ராட்சதர்கள் என்று சொன்னார் யாரு? அவர்கள்லாம் பிசாசு குரூப்பை சேர்ந்தவங்க. பாதி மனுஷன் பாதி பிசாசு இருந்தாலும் பிசாசு குரூப். இப்போ ஆண்டவர் அந்த கபால ஸ்தலத்தில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட போது இயேசுனுடைய கால் எங்க இருந்திருக்கும்? யார் தலைமையில? கோலியாத் தலைமையில. அல்லேலூயா. இப்படிதான் ஒரு விதத்தில் சாத்தானுடைய தலையை ஆண்டவர் இயேசுவின் பாதத்தின் கீழ் நசுக்கி போட்டார். அல்லேலூயா. அப்ப இப்படி இருக்கும்போது இன்னொரு காரியத்தை நாம் அறியணும். பாசான் என்கிறதான ஊரை பற்றி தான் ஒரு சிறிய தகவல். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இது இப்ப ஜெப நேரம், ஆனா நிறைய அரை மணி நேரம் ஸ்டடியில போயிடுச்சு. ஆனா உணர்வு இல்லாம ஜெபிக்க கூடாது. அதற்கு தான் சொல்றேன் இதெல்லாம். கீலேயாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததுமன்றி ராட்சத தேசம் என்னப்பட்ட பாசானுக்குள்ளான ராட்சதர்கள் தேசம் என்னப்பட்ட பாசான். அப்போ பாசான் எந்த இடம்? ராட்சதர்கள் இருந்த இடம். அப்ப பாசானுடைய தலைவர் யாரு? ஒரு காலத்துல தலைவரா இருந்தவர். அவர் பேர் என்ன? ஓக். அந்த ஓகுனுடைய கட்டில பற்றி தான் வாசிச்சோம். 13 அடி. அப்ப அவரும் ஒரு ராட்சச தான். அவர் கீழே இருந்தவர்களும் ராட்சதர்கள், ராட்சதர்களுடைய தேசம். அப்ப இப்படி இருக்கும்போது 22ஆம் சங்கீதத்துல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆரம்பிக்கிறதான் அந்த சங்கீதம். அது சொன்னது யாரு? வாசிங்க 22:1. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். போதும். இது சொன்னது யார்? இயேசு சொன்னார். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனம் வாசிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது இயேசு பற்றி. அடுத்த வசனம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். இதுவும் இயேசுவை பற்றி. அடுத்த வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இதுவும் இயேசுவை பற்றி. இப்படி இருக்கும்போது இடையில, இதுக்கெல்லாம் இடையில ஒரு வசனம் வருது. 12ஆம் வசனம் வாசிங்க. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். பாசானுடைய எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம், பாசானுக்கும் எருசலேமுக்கும் ரொம்ப தூரம். நான் இப்போ மறந்துட்டேன் எவ்வளவு தூரம், நான் கணக்கு பார்த்துருந்தேன் மறந்துட்டேன். ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் தூரம். 230 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எருது மாடு போய் இங்க வருமா? இயேசு சிலுவையில் அறையும் போது நிறைய மாடு என்னை சுற்றிட்டுன்னு சொல்ல, சுத்தட்டும் என்ன இருக்கு, மாடு சுத்தின என்ன? இப்போ சிலுவையில் அறையும் போது அது முக்கியமா? அப்ப இது என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, எதுவா இருக்கு? என்ன அர்த்தமா இருக்கலாம்? இந்த பாசான் என்கிறது ஒரு காலத்துல யாருடைய ஊரா இருந்தது? ராட்சதர்கள். இந்த ராட்சதர்களை கொன்று போட்டது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ராட்சதர்களை கொன்று போட்டு அவங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. இப்போ அந்த ராட்சதர்களுடைய ஆவியெல்லாம் பேயா மாறி அங்க சுத்திட்டு இருந்திருக்கும். இப்போ இயேசு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில சாத்தனுடைய தலையை நசுக்கும் போது அவங்க எல்லாம் அந்த யுத்த நேரத்தில் சூழ்ந்துட்டாங்க. அதான் பாசானின் எருதுகள். அவங்க எல்லாம் இயேசு சுத்தி அவங்க எல்லாம் முறைச்சு பாக்குறாங்க. ஆனா அத்தனை பேருடைய தலையை ஆண்டவர் இயேசு நசுக்கி போயிட்டார். அப்போ நாம் இப்ப என்ன அறியணும்னு சொன்னா, இப்போ அந்த ராட்சதர்கள் செய்ததான அந்த கூட்டம், அந்த பாவம் இப்போது திருப்பி நடக்குது. ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல உலகத்தை அழித்து போட்டது யார்? காரணம் என்ன? இந்த ராட்சதர்கள் கூட்டம் பெருகி கொண்டே இருந்தது. இனிமே பொறுக்க முடியாது, இதுக்கு மேல போனா மனுஷர்கள் எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க என்று சொல்லி பூமி அழித்தார். ஆனால் இப்பொழுது பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். அப்ப திருப்பி நடக்குது. திருப்பி பூமி அழிக்க போறார். பெரிய அழிவு, நியாய தீர்ப்பு போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஆண்டவர் அந்த கானான் தேசத்தில் இருக்கிற ராட்சதர்களை அழித்து போட்டாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக இந்த ராட்சதர்கள் எழும்ப போகிறார்கள். ஏனென்றால்
என்னதான் அந்தகாரம் இந்த பூமியை மூடும்படியாக வந்தாலும், எத்தனை யுஎஃப்ஓஸ் வந்தாலும், பறக்கும் தட்டுகள் வந்தாலும், வேற்றுக்கிரத்து நாட்கள் வந்தாலும், எவ்வளவுதான் அந்தி கிறிஸ்துவின் வல்லமை எதிர்த்தாலும், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் அந்த அந்தி கிறிஸ்து வர முடியாது. தடை செய்கிறவன் நீக்கப்படும் மட்டும் அவன் வரமாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தடை செய்கிறவன் என்று சொல்வது ஆவியானவர் தான். ஆகையால் ஆவியானவர் சபையை ஆயத்தப்படுத்தி அவருடைய வேலை இந்த பூமியில் முடித்து எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அந்தி கிறிஸ்து வர முடியாது. என்னதான் பண்ணாலும் சலகில நின்னாலும் சரி வர முடியாது. அப்படி இருக்கும்போது அவனுடைய ஆட்சிக்கு நீங்களும் நானும் ஒரு பெரிய தடை. அப்படி இருக்கும்போது அந்த ராட்சதர்கள் இன்றைக்கு ஏலியன்ஸ், கிரேஸ் சொல்லுவாங்க, பல பெயர்கள் கொடுக்கறாங்க. அவங்க எல்லாம் இப்போ நம்ம எதிர்க்க வரலாம். எப்படி கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த ராட்சதர்களுக்கும் யுத்தம் உண்டாயிற்றோ, அதே போல சபைக்கும் இந்த ராட்சதர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் உண்டாக வாய்ப்புண்டு. எல்லாம் பைபிள் படி அப்படி நடந்துட்டே இருக்கு. அப்போ இந்த யுத்தம் என்று சொல்லும்போது இப்ப முட்டியில பண்ற யுத்தம் இல்ல, எழுத்தின் பிரகாரமான யுத்தம். கூடிய சீக்கிரத்தில் இயேசு வருவதற்கு முன்பாக நம்முடைய ஃபெய்த்தமை சுற்றி பறக்கும் தட்டுகள் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய பலத்தை பெருக செய்யும் போது கண்டிப்பா அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தாக்க வருவாங்க. அதனாலதான் பைபிள் இருக்கு, மிகுந்த உபத்திரவத்தோடு நீங்கள் தேவ சபை ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். கடைசி நாட்களில் உலர்ந்து போனதான எலும்புகளின் பள்ளத்தாக்கை பற்றி நாம் வாசிக்கிறோம் தானே. அப்போ உலர்ந்து போன எலும்புகளை பற்றி நம்மை பற்றி எழுதும்போது இது உலர்ந்து போன சபையை காட்டுகிறது. இன்றைக்கு வல்லமை இல்லை, எனக்கு அபிஷேகம் இல்லை, ஆதி நூற்றாண்டில் இந்த வைராக்கியம் இல்லை, இரத்த சாட்சிகள் இல்லை, சுகபோகமான வாழ்க்கை, செத்த கிரியைகள், பின்மாற்றம், பாரம்பரியம் எல்லாம் உள்ள நுழைஞ்சு இப்ப நம்ம செத்து போன எலும்பா இருக்கு, உலர்ந்து போன எலும்பா மாறிட்டோம். ஆனால் ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பிக்கும் போது எசேக்கியேல் 37 அதிகாரத்தை வாசிப்போம். 37 அதிகாரம் 10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இது கடைசி நாட்களை பற்றி தான் ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ இந்த கடைசி நாட்கள் உலர்ந்து போன எலும்புகளுக்கு நோக்கி எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவர்கள் எழும்பி நின்று வீட்டுக்கு போனார்கள். எங்க போனாங்க? யாரா மாறாங்க? மகாசேனை. மகாசேனை எதுக்கு? மார்ச் பாஸ்ட்ல பங்கெடுக்கிறதுக்கா? யுத்தம் பண்றதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலர்ந்து போன எலும்புகள் எழும்பின உடனே சேனையா மாறிட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யுத்தம் இருக்கு. கடைசி நாட்கள்ல உங்களுக்கும் எனக்கும் ஒரு யுத்தம் உண்டு. இந்த யுத்தம் சொல்லும் போது இது சாதாரண, இப்ப நம்ம ஜெபத்துல முட்டி போட்டு யுத்தம் பண்றோம், இந்த யுத்தம் இல்ல. நேரடியாக ஒருவேளை ஒரு 10,000 ஏலியன்ஸ் வரலாம், 10,000 வேற்று கிரகத்திலிருந்து ஆட்கள் வரலாம், பிசாசுகள் வரலாம், கண்ணால பார்க்கக்கூடியதான ஆட்கள் வரலாம், யூஎஃப்ஓ பறக்கும் தட்டு வரலாம். சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு ஜெட் பிளேனுக்கும் ஒரு பறக்கும் தட்டுக்கும் இடையில சண்டை நடக்குது. ஏன்னா இந்த பறக்கும் தட்டை பார்க்கும் போதே நிறைய இந்த ஜெட் பிளேன்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க ஷூட் பண்றதுக்கு. ஏன்னா இவங்க வேற கிரகத்தில் வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அவன் நம்ம ஏரியாவில் வர்ற, நம்ம நாட்டுக்கு மேல வர அவன் யாருன்னு சொல்லிட்டு ஜெட் பிளேன் அனுப்புனா அது டான்ஸ் ஆடுது. அது ஜெட் பிளேன் கிட்ட வர டைம்ல அது மேல அப்படியே குதிக்குது, அது தாண்டவனே திருப்பி கீழே இறங்குது. இவங்க திருப்பி தாக்க வந்தான், இது நேரம் மோதுற மாதிரி வந்து அப்படியே போகுது. ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. ஷூட் பண்ணா புல்லட் கிட்ட வரதுனால அப்படியே மேல போயிட்டு கீழே போகுது, ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க சொல்றாங்க அந்த யுஎஃப்ஓ அந்த பறக்கும் தட்டு போற ஸ்பீடு வந்து 20,000 கிலோமீட்டர் ஸ்பீடு. 20,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் இந்த ஜெட் பிளேன் போற அந்த நேரம் மோத போய் 1/2 அடி தூரத்தில் அப்படி திரும்பிட்டு போதும். அப்ப அதுக்குள்ள இருக்கிறவன், அவன் ஓட்டுறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் யோசிச்சுப்பாரு. அவங்க தான் வேற கிரகத்திலிருந்து வர்றவங்க, அவங்க தான் இந்த நெஃபிலிம், இந்த ரெஃபாயிம், இந்த ராட்சதர்கள். ஹைட்டோ இல்லையோ ஞானம் இருக்கு, அவங்க நமக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறாங்க. எப்படி யோசுவாவையும் காலேவையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சேனையாய் அனுப்பி அவர்களை ஜெயித்தார்களோ, இந்த கடைசி நாட்கள் நாமும் ஜெயிக்க போகிறோம். அப்போ அந்த யுஎஃப்ஓ அந்த ஏலியன்ஸும் வரும் பறக்கும் தட்டில் 20,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்போது இங்க நின்று நம்ம லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன நடக்கும்? அப்போ அதுக்கேற்ற ஒரு ஆயத்தம் இருக்கணும் ஜெபத்துல. அப்போ நம்ம ஆயத்தமா இருந்து யுத்தமா இருந்து தேவனுடைய வல்லமையை பெற்றதான உயிருள்ள சேனையாய் மாறும்போது அந்த யுஎஃப்ஓ 20 கிலோமீட்டர் ஸ்பீட் 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரட்டும், இயேசு நாமத்துல கீழே வீடு அப்படின்னு சொன்னா பலார்னு வெடிச்சு கீழே விழுந்துடும். அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய யுத்தத்தின் முடிவு. நம்முடைய கண்களை மூடுவோம்.
கர்த்தர் நமக்கு இந்த யுத்தத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒருவேளை கேட்கறதுக்கு இது ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நடக்கிற கதையா? ஆனால் வசனத்தோடு ஒப்பிட்டு தான் சொன்ன காரியம். இது நம்பக்கூடாத காரியம் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பேப்பரில் இதை வாசிக்க போகிறோம். இதை நம் கண்ணுக்கு முன்பாக காண போகிறோம். ஆகையால் அதற்கு முன்பாக முன் தரிசனம் உள்ளவர்களாக நாம் ஆயத்தப்பட்டால் நமக்கு நல்லது. ஆகையால் இந்த உலர்ந்து போனதான எலும்புகள் மறுபடியுமாய் உயிர் அடைய வேண்டும். ஆவியானவர் எப்படி அந்த பள்ளத்தாக்கின் மேல் அசைவாடினாரோ, எசேக்கியேல் கண்டதான தரிசனம் இந்த இடத்திலும் நிறைவேற வேண்டும். நம்முடைய சபையில் படுத்திருக்கிறவர்கள், மரித்து போனவர்கள் மறுபடியுமாய் உயிர் அடைய வேண்டும். மறுபடியுமாக இந்த சபை ஒரு சேனையாய் மாற வேண்டும். நம் முடிந்தவர்கள் முழங்காலில் நிற்போமாக.